ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன சாம்பார் வைக்க போகிறோம்னா கதம்ப சாம்பார் வைக்க போகிறோம். எல்லா காயும் போட்ட சாம்பார். ஓகேங்களா? அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிய பிறகு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிய பிறகு பார்க்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும்போது வந்துட்டு மஞ்சத்தூள் போகலை, நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதில் சேர்த்திங்கன்னா இதில் சேர்க்க தேவை. தக்காளி வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தேவையான காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாருங்கள் என்னென்ன காய் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் மாங்காய், அவரைக்காய், பீன்ஸு எல்லா காயும் போட்ட சாம்பார். அதான் கதம்ப சாம்பாருங்க. இப்போ எல்லா காயும் எடுத்து போட்டுக்கலாம். காய் எல்லாத்தையும் கழுவி வாஷ் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கோம். மாங்காய் வந்துட்டு இப்போ போட தேவையில்ல, இதெல்லாம் வந்து ஒரு அரை வேகட்டும், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள் எல்லா காயும் வந்து போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா சில்லித்தூள் வந்துட்டு 2 ஸ்பூனும், தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூனும் போட்டுருங்க. இப்போ இதை நல்லா வதக்கி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு, இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். பாருங்கள் காயெல்லாம் வந்துட்டு ஒரு அரை இது வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வேகட்டும். பாருங்கள் காயெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்ச பருப்பை வந்து ஊற்றிக்கலாம். மாங்காயெலாம் வந்து வெந்துடுச்சு. பருப்பு பாருங்கள் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த இது காய் வெந்துடுச்சு பார்த்திங்களா, அதில் வந்து ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் இதில் போடல, நம்ம வந்துட்டு அந்த காய்கறியில் போட்டாச்சு. இப்போ வந்து பருப்பை வந்து ஊற்றியாச்சு. பாருங்கள் பருப்பை வந்து ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து நான் நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்துட்டு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி வேணுன்னா ஊற்றுங்க, இல்லைன்னா வேணாம். ஏன்னா மாங்காய் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் சாம்பார் நல்லா வந்து கொதித்து வருது. ஓகேங்களா? கொஞ்சமாக வந்து புளி ஊற்றிக்கலாம். போதும், அவ்வளோதான். நல்லா வந்துட்டு கொதி வரட்டும். பாருங்கள் சாம்பார் வந்து நல்லா வந்து கொதி வந்தாச்சு. இப்போ வந்து இறக்கும் போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். பாருங்கள் சூப்பரான வந்துட்டு கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.